ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மகளிர் ரிசர்வேஷன் பில், விமன்ஸ் ரிசர்வேஷன் பில், அது ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமா பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டுச்சு. அது உங்களுக்கு தெரியும். அந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அதோட சேர்த்து டீலிமிட்டேஷனையும் உங்களுக்கு கொண்டு வந்து அந்த மொத்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லும் பிஜேபி அரசால் கொண்டு வரப்பட்ட அந்த பில் பாராளுமன்றத்தில் தேவையான அந்த 2/3 மெஜாரிட்டி, அந்த 2/3 மெஜாரிட்டி கிடைக்காம தோல்வி அடைஞ்சது. அப்ப அதுக்கு அடுத்த நாள் இந்த விஷயத்துல அப்படியே விட்டுட்டு போயிருந்ததுக்கு சின்னதா பேசியிருக்கேன். அதுக்கு அடுத்த நாள் பிரதம மந்திரி அட்ரஸ் டு த நேஷன் சொல்லுவாங்க. பிரதம மந்திரி ஒரு நாட்டுக்கு பேசுறாரு அப்படின்னு சொன்னா அது ஒரு மிக முக்கியமான விஷயம். அப்ப எல்லாரும் இருந்து பார்ப்பாங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை தவிர வேறு விஷயத்தையும் குறித்து பிரைம் டைம்ல பேச மாட்டாங்க. உங்களுக்கு அது தெரியும். இதுக்கு முன்னாடி டிமானிட்டைசேஷன் போடும்போது பேசினாரு. அப்படி மக்களை கவுத்து தலையில் எழுதுற விஷயங்கள்லாம் அவர் அந்த 8:30 மணிக்கு தான் பேசியிருக்கிறார். அப்ப பிரதம மந்திரி அட்ரஸ் பண்ணி என்ன சொல்றாரு? பெண்களோட உரிமையெல்லாம் பறிச்சுட்டாங்க, பெண்களோட உரிமையெல்லாம் அவங்க பறிச்சுட்டாங்க. குறிப்பா டிஎம்சியும் டிஎம்சியும் புலம்பி தள்ளிட்டார். அது ஒரு ஸ்பீச்ன்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய புலம்பலாக தான் இருந்தது. நிதர்சனமான கிரவுண்ட் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க. களத்துல என்ன நிதர்சனமான உண்மை நிலவி கொண்டிருக்கிறது தெரியாம அவர் உளறிட்டு போயிட்டார். ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் உரிமை பாதிக்கப்பட்டது பேசுற அவரு கவர்மெண்ட் உள்ள டேட்டா தான் சொல்லுது. இந்தியாவில் உள்ள இண்டஸ்ட்ரீஸ், தொழிற்சாலையில் ஒர்க் பண்ணி வேலை பார்க்கின்ற 43-45% பெண்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்காங்க. மிச்சம் உள்ள எல்லா ஸ்டேட்லையும் சேர்த்து வெறும் 55% தான். யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் பெண்களுடைய பங்களிப்பு எவ்வளவு அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பெண்கள் எவ்வளவு படிச்சிருக்காங்க. கண்கூடா இன்றைக்கு நிறைய எல்லா வேலைகளிலும் கிட்டத்தட்ட ஆண்களோட பெண்கள் அதிகமா வேலை பார்க்கக்கூடிய அளவு கவர்மெண்ட் ஆபீஸ்லயே மாறிடுச்சு நிலைமை. இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்ப எலெக்ஷன் சமயத்துல கோட் ஆஃப் கான்டக்ட் ஃபோர்ஸ்ல இருக்கு. 5 ஸ்டேட்லயும் கோட் ஆஃப் எலெக்ஷன் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் மாதிரி நடத்தை விதிகள் அமுலில் இருக்கும்போது ஒரு பிரதம மந்திரி இப்படி எலெக்ஷன் நடக்கக்கூடிய ஸ்டேட்டுகளை பத்தி, அதில் உள்ள கட்சிகளை பத்தி இப்படி பேசுறது அது ஒரு தவறான விஷயம் தான். பிஜேபியை சார்ந்தவரை பிரச்சாரம் பண்றது அது வேற விஷயம். ஆனா நாடு முழுசும் மைக்க புடிச்சு டிவியில பாக்குற மாதிரி திமுக அப்படி பண்ணிருச்சு, டிஎம்சி இப்படி பண்ணிருச்சுன்னு தேர்தல் நடக்கக்கூடிய அந்த மாநிலங்களோட கட்சிகளா அப்படி பேசுறது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு மீறுதலான ஒரு செயல். ஆனா ஈசி என்ன பண்ணும்? வழக்கம் போல கையை கட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா ஞானேஷ்குமார் இன்றைக்கு ஞானேஷ்குமார் அவர் எதையும் வயலேட் பண்ணுவார தவிர மோடி என்ன சொன்னாலும் சரியோ தவிர அப்படி சிறம்பே எடுத்து நடத்துறதுக்குள்ள ஒரு எலெக்ஷன் கமிஷனர் தான் அவர் இருக்கிறாரு. அதனால அவரை எதிர்த்து கேள்வி கேட்கிறது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தெய்வ குற்றம்னு நினைக்கிற அளவுக்கு எலெக்ஷன் ஞானேஷ்குமார் அவர்களுக்கு மோடி ஒரு தெய்வமாகத்தான் தெரிகின்றார். அதை விடுவோம். அப்ப இப்படி பேசுறதுனால உண்மை நிலைமை என்ன நமக்கு தெரியும் இல்லையா? டீலிமிட் விமன், பெண்களோட உரிமையை பறிச்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். என்றைக்குமே பாரதிய ஜனதா கட்சி தன்னை ஒரு வடமாநில கட்சியாகவே தான் தன்னை வச்சிருப்பாங்க. அது குறிப்பா பிராமின் பனியா பார்ட்டின்னு தான் சொல்லுவாங்க. 2 பேரும் அங்கதான் ஜாஸ்தி. அப்ப இந்த பாரதிய ஜனதா கட்சியை நீங்க பாத்தீங்கன்னா வடக்குல என்னைக்கெல்லாம் ரெப்ரசன்டேஷன் கூட்டி கொடுத்து எப்போதுமே முயற்சி பண்ணுவாங்க. தென் மாநிலங்களோட உரிமைகளை பறிச்சுட்டே போனா நம்ம பெர்மனண்டா நிரந்தரமா ஆட்சியில் இருக்க முடியும்னு அவங்க எப்போ முயற்சி பண்ணுவாங்க. அப்ப டீலிமிட்டேஷன் வெறுமனையா நீங்க எப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னா அப்ப அது தோன்றும் இல்லையா? அப்ப என்ன பண்றாங்க பாருங்க, இந்த டீலிமிட்டேஷன் பண்றதுக்கு தொகுதி சீரமைப்புன்னு சொல்றேன். தொகுதி சீரமைப்பு பண்றதுக்கு 2/3 மெஜாரிட்டி வேணும் உங்களுக்கு. அதாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் சொல்லுவாங்க, அரசியலமைப்பு சீர்திருத்தம். அதை பண்றதுக்கு உங்களுக்கு அவையில் இருக்கவர்களை 2/3 மெஜாரிட்டி பாஸ் பண்ணும். சாதா மெஜாரிட்டி ஹாஃப் மேல வந்தா பரவாயில்ல, அரைக்கு மேல வந்தா பரவாயில்ல, சாதா மெஜாரிட்டி. இது ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. அப்ப 3 பேர் இருந்தாங்கன்னா 2 பேர் அதை ஒத்துக்கணும். அப்ப 543 பேருக்கு உண்ட அவையில 362 பேருக்கு மேல ஒத்துக்கிட்டா தான் நீங்க ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை பாஸ் பண்ண முடியும். அது எலெக்ஷன் சமயத்துல இந்த ஆட்கள் எதுக்கு இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்கன்னா திமுக எம்பிக்களும் டிஎம்சி எம்பிக்களும் வரமாட்டாங்க, நம்ம பில்ல பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு அவங்க நினைச்சு கொண்டு வந்தாங்க. இப்ப நீங்க பாருங்க, எல்லா வேலையும் விட்டுட்டு இந்த 2 மாநில எம்பி, 2 கட்சியோட எம்பிக்களும் பார்லிமெண்ட்ல போய் நின்னா தொகுதியில சுணக்கம் ஏற்படத்தான் செய்யும். அப்ப எலெக்ஷன் அவங்க நிப்பாட்டுற மாதிரி ஒரு கல்லெறிஞ்ச மாதிரி ஆச்சு. அதே சமயத்துல அவங்க வரமாட்டாங்கன்னு நினைச்சு என்ன பண்ணாங்க, நம்ம இந்த எலெக்ஷனை பாஸ் பண்ணிடலாம் நினைச்சாங்க. அப்ப இந்த பில் எடுக்கிறாங்க. உங்களுக்கு உண்மையாவே நல்ல எண்ணம் வந்திருந்தது என்னன்னு பண்ணிருக்கணும், ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல பெண்கள் ரிசர்வேஷன் பில்லு, இன்னொரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல இந்த பில்னு கொண்டு வந்து அப்படி கொண்டு வராம 2யும் சேர்த்து 131st அமெண்ட்மெண்ட் பில்னு கொண்டு வராங்க. அது காரணம் என்னன்னு உங்களுக்கு நான் முதல்ல சொல்லிடுறேன். அப்போ முதல்ல அரசியல் இது எடுக்கலாமான்னு அந்த அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மட்டும்தான் வரும். அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல 2/3 பாஸ் ஆகணும். அப்ப பார்லிமெண்ட்ல ஓட்டெடுப்பு நடக்கும்போது பாஸ் ஆகல. 298 பேர் அமெண்ட்மெண்ட் சரின்னு சொல்றாங்க. 211 பேர் எதிர்த்து ஓட்டு போடுறதுனால அந்த 2/3 அந்த மெஜாரிட்டி கிடைக்காம அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தோத்து போயிருது. தோத்து போடுறது என்ன ஆகுது? இவங்களுக்கு பெண்கள் உரிமையான சட்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு,
பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீலிமிட்டேஷன் தான் கொண்டு வர பாக்குறாங்க. தொகுதி சீரமைப்புல என்ன சொல்றாங்க, 850 சீட்டு நாங்க கொடுப்போம் சொல்றாங்க. என்ன சொல்றாரு அமித்ஷா அவர்கள் வந்து, எல்லா மாநிலத்துக்கும் 50% சீட்டு கொடுப்போம், கூட்டுவோம் அப்படின்னு ஒரு வாய் வார்த்தையில சொல்றாரு. அந்த தொகுதி வரைய மறு டிராப்ட்ல என்ன இருக்குன்னா, மாநிலங்களோட மொத்த சீட்டு 815 கூடும். யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு இல்லையா, அதாவது மத்திய யூனியன் பிரதேசங்களோட சீட்டுகள் 35 கூடும். ஆனா எந்த ஒரு இடத்துலயும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 50% சீட்டு கூடும் அந்த டிராப்ட்ல இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. நான் படிச்ச அளவுக்கு அப்படித்தான் இருக்கு. எந்த ஒரு இடத்துலயும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 50% தான் கூட்டுவோம் அப்படிங்கிற வார்த்தை கூட இதுல இல்ல. என்ன சொல்ற, நான் சொன்னா நீங்க நம்பணும், நீங்க சொல்லி எதுக்கு நாங்க நம்பணும், எதை நீங்க சொல்லி செஞ்சிருக்கீங்க, உங்க வாயே ஒண்ணு, நீங்க ஏன்னு சொன்னா நாங்க இசைடத்தை நம்புவோம். ஏன்னா உங்க நடவடிக்கை எப்படி இருக்கு, வாய் திறந்தாலே பொய்யும் புரட்டும் பேசக்கூடியவர்கள் அரசியல்வாதி, அதுலயும் அவங்களே பார்த்து பயப்படக்கூடிய சர்டிபிகேட் வச்சிருக்கவங்க நீங்க. இப்போ நீங்க சொல்ற நாங்க எதுக்கு நம்பணும், நீ உண்மையானவனா இருந்தால், உத்தமனானவா இருந்தால் என்ன பண்ணிருக்கணும், அந்த 50% தான் கரெக்டா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு கூட்டுவோம் உள்ள அந்த பில்ல கொண்டு, அப்படி இல்லவே இல்லை. மொத்தமா மாநிலங்கள் 850 சீட்டு கொண்டு வருவோம் அப்படின்றாங்க. நாளைக்கு நாங்க எல்லாம் கரெக்டா பண்ணிடுவோம், ஒண்ணு எதுக்கு நான் நம்பணும், உத்தம அப்படின்னா அந்த வார்த்தையை சொன்னா எழுதி கொடுக்கணும், அரசாங்கத்தில் எழுதிதான் கொடுக்கணும். எழுத்துல எதுவுமே இல்லைன்னா அமித்ஷா அவர்கள் வார்த்தை சொல்ல நாங்க நம்ப வேண்டும் என்றால், அமித்ஷா ஒன்னும் பாலால் வெளுத்த நபர் கிடையாது. அவர் என்னெல்லாம் அரசியல்ல பண்ணுவார்னு எல்லாருக்கும் தெரியும். அப்ப இந்த டீலிமிட்டேஷன் பில் அந்த வார்த்தை இல்லை, இவங்க சொன்னது போய். நான் அஷூரன்ஸ் சார் நரேந்திர மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்கள் நம்புறதுக்கு குஜராத் இல்லை, இது தமிழகம். அப்ப நீங்க இந்த அஷூரன்ஸ் கொடுக்காம பாதிக்கப்பட போற எந்த ஸ்டேட் மக்களும் அவங்க நம்ப போறது கிடையாது. அவங்களுக்கு கூட சீட்டு கூட போது அவங்க நம்பிட்டு போட்டோம். அப்போ அந்த அஷூரன்ஸ் கொடுக்கலங்கும் போது நீங்க சொல்றது போய் தான். அப்போ அந்த விஷயத்தை நீ ஒத்துக்கணும், அந்த அஷூரன்ஸ் இல்லைங்கிறத ஒத்துக்கணும். இதனால்தான் அந்த டீலிமிட்டேஷனுக்காக தான் எல்லாரும் உங்களை ஏற்று ஓட்டு போடுறாங்க. நீங்க அப்படி சீட்டுகளை கூட்டும் போது மத்திய அரசோட அந்த குடும்ப கட்டுப்பாடு ஸ்கீம், ஃபேமிலி பிளானிங் ஸ்கீமை வெற்றிகரமாக ஏற்று நடத்தி இன்னைக்கு தமிழகம், கேரளா, தென் மாநிலங்கள் எல்லாமே ஸ்டாண்டர்ட் லெவல் சொல்லுவாங்க. ஐரோப்பிய யூனியன்ல உள்ள நாடுகளுக்கு என்னைக்கு ரிப்ளேஸ்மெண்ட் இருக்கும் அந்த லெவலுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொண்டு வந்துட்டாங்க. தென் மாநிலங்களில் ஜனத்தொகை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா வட மாநிலங்கள் இன்னும் தேவைக்கு அதிகமாக பிள்ளை பத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஜனத்தொகை கூட நீங்க சீட்டு கூட கொடுக்குற நீங்க முயற்சி பண்றீங்கன்னா அந்த முயற்சி எனக்கு தவறுன்னு தான் சொல்லுவோம். நாங்க நாட்டு சேவைக்காக பிள்ளைகளை குறைப்பதுக்கிட்டு நாங்க எங்களை வருத்திக்கிட்டோம்னு சீட்டை குறைப்பீங்க. நாட்டை விட எல்லா நலன்களையும் பாதிக்கிற மாதிரி அதிக பிள்ளைகள் பெற்றுட்டு அவங்களுக்கு கூட சீட்டு கொடுப்பீங்க. எந்த ஒரு நியாயம் இது? சொல் பேச்சு நடக்கிற பிள்ளைக்கு பனிஷ்மெண்ட், அதை கேட்காம வயலேட் பண்ணி போற பிள்ளைக்கு நீங்க பிரைஸும் கொடுப்பீங்கன்னா சரின்னு சொல்றதுக்கு நீங்க சொன்னாலும் அதை ஏத்துக்கிறதுக்கு நாங்க கிறுக்கம் கிடையாது. அப்ப டீலிமிட்டேஷன் இல்லைன்னு தெரிஞ்சு போகணும். என்ன பேசுறாங்க, விமன் ரிசர்வேஷன் வேண்டான்ட்டாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த விமன் ரிசர்வேஷன் பில் தேவையே கிடையாது. ஏன் தேவை கிடையாது? இந்த விமன் ரிசர்வேஷனுக்கு முன்னாடியே விமன் ரிசர்வேஷன் பில் 2023 ஒன்னு பாஸ் ஆயிருச்சு. இதே 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு பாராளுமன்றத்திலும் அசம்பிளிலையும் கொடுத்து ஒரு பில் ஆல்ரெடி பாஸ் ஆயிருச்சு. அது எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? பாஸ் ஆகி பிரசிடண்டோட கையெழுத்தாகி சட்டமும் ஆயிருச்சு. அப்ப இந்த பில்லை இப்ப எதிர்கொண்டு அதுல ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பழைய பில்ல அடுத்த தொகுதி வரையறைக்கு அப்புறம் இது சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த சென்சஸ்க்கு அப்புறம் அடுத்த சென்சஸ் எடுத்து அந்த சென்சஸை பேஸ் பண்ணி வர தொகுதி வரையறைக்கு அப்புறம் இந்த பெண்கள் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும். இதே அப்படி சொல்லணும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு பில்ல கொண்டு வருது மத்திய அரசு கொண்டு வருது. அப்ப மத்திய அரசு இந்த வார்த்தை இல்லாமே கொண்டு வந்துருக்கலாம். ஏன் மத்திய அரசு இந்த வார்த்தையோட கொண்டு வந்து கேட்கணுமா இல்லையா? அது எதுக்கா எங்களுக்கு உரிமை கொடுக்குற, பெண்களாகிய எங்களுக்கு 1/3 சீட் கொடுக்குற, நீ 33% ரிசர்வேஷன் கொடுக்குற, அது எதுக்கு அடுத்த சென்சஸ் வரைக்கும், அது எதுக்கு அடுத்த தொகுதி வரையறை வரைக்கும் வெயிட் பண்ணும்? இருக்கிறத கொடுத்துட்டு போன்னு கேட்கணுமா இல்லையா? இது எப்படி இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு பெண்களுக்கு கவர்மெண்ட்ல ஒரு 10% ரிசர்வேஷன், 30% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு 100 வேலை தான் இருக்கு. நாளைக்கு 150 வேலை வர்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. 150 வேலை வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு 33% ரிசர்வேஷன் தரேன்னு சொன்னா அது சரியா தப்பா? புரிஞ்சுக்கங்க. ரிசர்வேஷன் என்பது இருக்கிற சீட்டு குறைய இருந்தாலும் அதுல கொடுக்கறதா ரிசர்வேஷன். நீங்க நாளைக்கு நாங்க எல்லாம் சட்டம்லாம் பாஸ் பண்ணி சட்டம் பாஸ் ஆகும், அது எனக்கு தெரியாது. அப்படி சட்டம் பாஸ் ஆச்சுன்னா அது பாஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நாங்க ரிசர்வேஷன் தருவோம்னு சொல்றது ஏமாத்து வேலையா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. பெண்கள் ரிசர்வேஷனை பாஸ் பண்ணிட்டேன், நாங்க பாஸ் பண்ணிட்டேன் என்ன உடனே நம்மளுக்கு வரணுமா இல்லையா? வரல. எப்போ வரும்? அது அடுத்த சென்சஸ் நாங்க எடுப்போம். சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறம் டீலிமிட்டேஷன் ஆக்ட் பாஸ் பண்ணுவோம். பாஸ் ஆகலைன்னா வராது. பாஸ் ஆச்சுன்னா வரும். எதுக்கு 815 சீட்டு கொடுத்தாதான் இந்திய தமிழ் பெண்களுக்கும் இந்திய பெண்களுக்கும் இடஒதுக்கீடுக்கான உரிமை இருக்கா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. என்ன பொறுத்தவரை கிடையாது. இன்னைக்கு எத்தனை 543 பேர் இருக்காங்க. அதுல ஒரு 121 சீட்டை கொடுங்க. எங்க குறைஞ்சு போனீங்க? அப்போ பெண்களுக்கு இடஒதுக்கீடே கொடுக்க கூடாது. உனக்கு நல்லா தெரியும் டீலிமிட்டேஷன் ஃபெயில் ஆகும்னு. அப்ப இடஒதுக்கீடே கொடுக்க கூடாது ஒரு தவறான எண்ணத்துக்கு கொண்டு வரப்பட்டதுன்னா அது
இவங்க சொல்றதுக்கு நான் சொன்ன உதாரணம் தான். சீட்டு நாளைக்கு நான் வேலை வாய்ப்பெல்லாம் கூட்டிட்டு அப்புறம் உங்களுக்கு ஒதுக்கிட்டு தரேன் சொன்னா எவ்வளவு தவறோ, அதே மாதிரி சீட்டு எல்லாம் கூட்டி கொடுத்தாதான் விமனுக்கு நாங்க ரிசர்வேஷன் கொடுப்போம் சொல்றோம் தவறு. இப்ப கூட கெட்டு போகல, கொண்டு வாங்க நாளைக்கு அதே அமெண்ட்மெண்ட் பில் இன்னொன்னு போட்டு கொண்டு வாங்க. 171 சீட் 543 171 சீட் நான் உங்களுக்கு தர்றேன்னு சொல்லுங்க. அப்ப அதை எதிர்த்தா உண்மையாக எதிர்க்கிறோம் நீங்க சொல்லலாம், விமன்ஸ் ரைட்ஸை எதிர்க்கிறாங்கன்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ அப்படி ஒண்ணும் நடக்கல. நீங்க சீட்டை கூட்டி கொடுக்குன்னு சொல்றது யாரு? எங்கேயுமே தென் மாநிலங்கள் உள்ள அஸ்யூரன்ஸை நீங்க கொடுக்கல. அவரு மோடி அவர்கள் சொல்லிட்டாரு, அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டாரு, உங்க கட்சியில உங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி குடிப்பாங்க பாருங்க, அவங்க வாங்கிட்டு போட்டோம். அல்லது சில ஹை கிளாஸ் பெல்ட் போட்டிருப்பாங்க சில பேர், அவங்க நம்பிட்டு போட்டோம். மற்ற யாரும் நம்பதுக்கு தயாராக இல்லை. ஏனென்றால் நான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதும் புரட்டி பேசுவதும் உங்களுக்கு ஒரு இயல்பான ஒரு விஷயம். அப்ப நீங்க சொல்றது நாங்க நம்ப முடியாதுங்கிறது மட்டும். நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா நம்ப கூடாதுன்னு நாங்க வச்சிருக்கோம். உங்க நம்ப முடியாது, எழுத்துல தாங்கன்னா எழுத்துல தரமாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றது நீங்க ஏமாத்த போறீங்கிறது நிச்சயமா எங்களுக்கு தெரியுது. அதனால நாங்கள் எதிர்த்தோம். இப்ப 815 சீட்ல எங்கேயுமே 50% ஒவ்வொரு மாநிலத்துக்கு கூட்டுறோம் அவங்க சொல்லவே இல்லை. அது ஒரு நான் அப்புறம் சொல்றேன் அப்படி பண்றேன், என் வார்த்தை நம்புங்க, உங்க வார்த்தையை நம்ப முடியாது. இதுதான் எங்களோட கணக்கு. பெண்கள் உரிமை நீங்க பேசுறது எந்த அளவுக்கு ஆகும் அப்படின்னா, எல்லா ஆர்கனைசேஷனும் இருக்கு. மதம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல பெண்களை சேர்க்க மாட்டாங்க. அதுவே நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் பெண்களை சேர்க்க கூடாது? அதுக்கு ஒரு சில காரணங்கள் சொல்லுவாங்க. அது என்ன எனக்கு ஏற்புடையது இல்லை, ஆனா மற்றவங்க பேசப்பட்டுக்கலாம். மற்ற மதத்தை தவிர மற்ற எந்த விஷயத்திலும் எவனும் நான் பெண்களை சேர்க்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அவனுக்கு அந்த உரிமையே கிடையாது. ஆர்மியா இருக்கட்டும், ஏர்ஃபோர்ஸா இருக்கட்டும், நேவியா இருக்கட்டும், போலீஸா கூட இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எல்லா இடத்துலயும் பெண்களுக்கு உரிமை உண்டு. அதான் நம்மளோட கணக்கு, என்னோட கணக்கு. சிம்பிள். எந்த டிபார்ட்மெண்ட்லயும் மதங்கிறது தனிப்பட்ட விஷயம், நீங்க பேசிக்கங்க. ஆனால் எனக்கு அந்த உடன்பாடு, அதுலயும் பெண்களுக்கு உரிமை உண்டுன்னு நான் சொல்லுவேன். அப்ப இவங்க ஒரு ஆர்கனைசேஷன், கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுல என்ன வராங்க, எங்களுக்கு எல்லாம் பேரண்ட் ஆர்கனைசேஷன், எங்களோட பெற்றோர் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க. இது பேர் என்ன? ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆர்எஸ்எஸ்ல டெய்லி காலையில சாக்கான்னு ஒண்ணு நடத்துவாங்க. ஒரு பொம்பளை உள்ள விட சொல்லுங்க, நான் பாக்குறேன். ஆர்எஸ்எஸ் சாக்கால ஒரு பெண்ணை உறுப்பினரா உள்ள சேர்க்க சொல்லுங்க, நான் பாத்துக்கேன். சாக்கால உள்ள சொல்லுங்க, அதுக்கப்புறம் மற்றதை பேசலாம். அப்ப இவங்க எங்க இருந்து வர்றாங்க? நாக்பூர் அரட்ரௌசர் பரம்பரையில இருந்து வந்துட்டு பெண்களுக்கு உள்ள ஒரு போஸ்டுமே கொடுக்காத ஒரு ஆர்கனைசேஷன் தான். மேல் ஒன்லி எதுக்கு மேல் ஒன்லி ஆர்கனைசேஷன் வைக்கணும்? எதுக்குங்க வைக்கணும்? எப்படி வைக்க முடியும்? நீங்க முதல்ல சொல்லுங்க. ஒரு ஆர்கனைசேஷன் தொடங்கி நாங்கள் நீங்க என்ன ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன் இல்லை, நாங்கள் தேசப்பற்றுக்காகவும் கலாச்சாரத்தை பாதுகாக்கவும் மக்களை பாதுகாக்கவும் தொடங்கப்பட்ட ஆர்கனைசேஷன் ஆர்எஸ்எஸ் சொல்லுது. அப்ப அதுல எதுக்கு பெண்களுக்கு பங்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஆண்கள் மட்டும்தான் செய்யணுமா, பெண்கள் எல்லாம் செய்யக்கூடாதா? அப்ப அதுலயே தெரியுது, ஒரு ஆணாதிக்க ஆர்கனைசேஷன்ல இருந்து ஒரு ஆணாதிக்க மனப்பான்மை உள்ளவர்கள் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க? நிச்சயமா கிடையாது. அப்ப நம்ம முதல்ல என்ன எதிர்பார்க்கணும்? ஆர்எஸ்எஸ்ல பெண்களுக்கு 1/3 ரிசர்வேஷன் கொடுக்கும். உங்க பேரண்ட் ஆர்கனைசேஷன், நான் வேற யார்ட்டையும் கேட்கல, ரோட்ல போறவங்க பக்கத்துல உங்களோட பேரண்ட் ஆர்கனைசேஷன், நான் ஸ்வயம் சேவக்னு சொல்றீங்கல்ல, அந்த ஸ்வயம் சேவக் ஆர்கனைசேஷன்ல பெண்களுக்கு 1/3 ரிசர்வேஷன் கொடுங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாட்டை நீங்க கவர்ன் பண்றீங்க பாருங்க, அதுக்கப்புறம் 1/3 கொடுங்க. எனக்கு 1/3 இப்ப அதுல கொடுக்கலாம், நீங்க கொடுக்க பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. அவங்ககிட்ட போய் பேச முடியுமா? அவங்களால முடியாது. அப்ப அந்த எண்ண ஓட்டத்தை விடுற நீங்க வர்றவங்க, அந்த எண்ணத்தையே மூளையில் ஏற்றி கொண்டு மூளை செலவு செய்யப்பட்டு வர்ற நீங்க பெண்களுக்கு 1/3 உரிமை கொடுக்க போறீங்கன்னு சொல்றது ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயம் தான். ஏன்னா பெண்களுக்கு 1/3 கொடுங்க, சாக்கால நின்று அந்த சாக்கால பிராக்டிஸ் பண்ற உரிமை கூட பெண்களுக்கு ஆர்எஸ்எஸ்ல கிடையாது. அதான் நிதர்சனமான உண்மை. எல்லா கட்சியிலும் எல்லா ஆர்கனைசேஷன்லயும் பெண்கள் விங்கனா சொல்லி ஒண்ணுமே கிடையாது. அது ராஷ்டிரிய சுயம் சேவிகா சங்கம், அது தனி, எங்களோட சம்பந்தமே இல்லை அப்படின்ட்டுருவாங்க. இவங்கள யாரும் பெண்கள் உள்ள போக முடியுமான்னு கேட்டு சொல்லுங்க நீங்க. அப்போ ஆணாதிக்க மனப்பான்மை கொண்ட இவர்கள் பெண்களுக்காக பேசுவது என்ன பொறுத்த வரைக்கும், அதாவது ஆடு நனைதன்னு ஓனாய் வருத்தப்படுற கதை தான். அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. அப்போ இது ரெண்டையும் நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரே கல்ல அவங்க ஆசைப்படி 2 மாங்க. பெண்கள் ரிசர்வேஷன் ஆல்ரெடி இருந்த ரிசர்வேஷன் இருந்துச்சு பாருங்க, அது 128வது அமெண்ட்மெண்ட்ல 2023 பாஸ் ஆயிடுச்சு. அப்ப ஏன் திருப்பி கொண்டு வராங்க? அப்ப அன்னைக்கு பாஸ் ஆன அமெண்ட்மெண்ட்டும் இன்னைக்கு தோல்வி அடைஞ்சிருச்சு. அப்ப ஒரே கல்ல 2 மாங்க. ஆணாதிக்க மனப்பான்மை கொண்ட ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் பெண்கள் ரிசர்வேஷனையும் தட்டிட்டாங்க. டீலிமிட்டேஷன் பாருங்க, டீலிமிட்டேஷன் தோக்கடிச்சதுன்னா சரி, தோந்துச்சுனாலும் பெண்கள் ரிசர்வேஷனை காமிச்சு நம்ம எலெக்ஷன்ல ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப ஏற்கனவே பாஸ் பண்ண ஒரு பில்லை ஏன் திருப்பி கொண்டு வரணும்? சரி, பாஸ் பண்ணலைன்னா ஒரு பில்லை திருப்பி கொண்டு வர எனக்கு புரிஞ்சுக்க முடியும். எத்தனை தடவை அவங்க திருப்பி கொண்டு வரணும்? ஏற்கனவே பாஸ் பண்ண ஒரு பில்லை திருப்பி கொண்டு என்ன சொல்றீங்க? இப்போ இந்த சென்சஸ்க்கு அப்புறம் டீலிமிட்டேஷன் பார்த்துட்டு அதெல்லாம் கொடுப்போன்றீங்க. அப்ப 2029 முடியாது, 2034 ஆகும். அந்த ஆக்ட் படியும் 2034 தான் கிடைச்சிருக்கும், இந்த ஆக்ட் படியும் 2034 தான் கிடைச்சிருக்கும். அப்ப ஏன் இந்த ஆக்டை இப்ப கொண்டு வரீங்க? ஆல்ரெடி பாஸ் ஆன ஆக்டை 2 வருஷம் கழிச்சு கொண்டு வரீங்க. ஏன் தெரியுதா? ஒருவேளை டீலிமிட்டேஷனை பாஸ் பண்ணிடலாம், பாஸ் பண்ணலைன்னா ஒரு விஷயத்தை தோந்துட்டோம். ஆனா பெண்கள் ரிசர்வேஷன் அடிச்சிருவோம். அப்போ பெண்கள் ரிசர்வேஷன் போறதுல நம்ம இன்னொரு விஷயத்துல ஜெயிச்சிட்டோம்.
அப்ப பாருங்க எவ்வளவு கேவலமான குயுக்தி பாருங்க. நீங்க 2 ஆக்ட் கொண்டு வரீங்க, இதுல 2மே ஃபெயிலியர் ஆயிடுச்சு வச்சுக்காங்க. நீங்க தோக்கல, அவன் தோக்கல, பிஜேபி தோக்குன்னு நினைக்கிறீங்க. பிஜேபி தோக்கல, டீலிமிட்டேஷன்ல தோத்துருக்கு. ஆனா பெண்கள் ரிசர்வேஷனை எடுத்து விடுற விஷயத்துல ஜெயிச்சிருச்சு. இப்ப 2 சேர்த்து கொண்டு வந்ததுனால பெண்களுக்கு ஆல்ரெடி இருந்த ரிசர்வேஷன் இப்போ கோயா போச்சு. அப்ப என்ன ஆகும்? பெண்களோட ரிசர்வேஷன் காலியாயிரும். அப்படிங்கிற ஒரே கல்ல 2 மாங்க அவங்க அடிச்சு போயிடுறாங்க. 128 ஆக்ட் இருக்கு, இன்னும் இருக்கு, அது ஸ்ட்ரைக் ஆஃப் ஆகல. பட் இருந்தாலும் கொண்டதோட இம்ப்ளிகேஷன் இதுதான், அதோட விளைவுகள் இதுதான். அப்ப நீ பெண்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இது பெண்களை வலிமைப்படுத்த எம்பவர் பண்ண கொண்டு வரப்பட்டது இல்லை. இது பெண்கள் உரிமையை எப்படியாச்சும் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு படிக்க முன்வாசலோடு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு புறவாசலோடு பறிச்சுட்டு போற ஒரு வேலை தான். டீலிமிட்டேஷன்ல எந்த ஒரு இடத்துலயும் 50% சீட் ஈஸ்ட் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கூட்டு வாங்குறது இல்லை. அப்போ அமித்ஷா சொல்வது முற்றிலும் முற்றிலும் போய். பிரைம் மினிஸ்டர் கொடுத்த அஷூரன்ஸ் நம்பருக்கு நாங்க தயாரில்லை, எழுத்தில் கொடுக்கவில்லை. அதனால டீலிமிட்டேஷன் ஆக்ட்ல பிரதம மந்திரி சொன்னாரு, அவர் சொன்னாரு 50% கூட்டுவோம், எல்லாருக்கும் 50% தான் கூட்டுவோம், அப்படி எங்கேயுமே இல்லை. அப்போ இவர்களை நம்பி கையெழுத்து போட்டுட்டு பின்னால் கஷ்டப்பட முடியாது. அது மட்டும் இல்ல, இதை இனிமேல் வரக்கூடிய காலங்கள்ல ஒவ்வொருத்தரும் டீலிமிட்டேஷன் வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் பண்ணணும் இருக்கு, அதையும் எடுக்க போறதா சொல்றாங்க. அதை பத்தி தெளிவா இல்ல, அதுல கிளியரா இல்ல. அப்படி எடுத்தாங்கன்னா நம்ம மாநிலங்களோட சீட் என்னைக்குமே ஈஸியா சிம்பிள் மெஜாரிட்டியில மத்திய அரசு நம்ம சீட்டை குறைச்சிக்கிட்டே போகும், வட இந்தியாவோட சீட்டை கூட்டிக்கிட்டே போகும், நாம் பாதிக்கப்படுவோம். இதற்கு முன்னாடி இருந்த எல்லா காங்கிரஸ் அரசுகளும் எல்லா அரசுலையும் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனையும் இல்லையோ நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும். 1971க்கு அப்புறம் 76 ஃப்ரீஸ் போடுறாங்க. அன்னையில இருந்து 1976ல இருந்து இன்ன வரைக்கும் ஒவ்வொரு 25 வருஷமும் கூடி ஓகேப்பா வந்துச்சுப்பா, இனிமேல் தேவையில்லை, 25 வருஷம் கழிச்சு பார்ப்போம், இதே சீட்டு கூட மெயின்டைன் பண்ணிட்டு போறாங்க. இவங்களும் மெயின்டைன் பண்ணிட்டு போயிடலாமே, ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? அங்கதான் அவங்களோட சூழ்ச்சி உங்களுக்கு தெரியணும். மக்களை நல்லெண்ணத்திற்காக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் இல்லை இந்த பெண்கள் ரிசர்வேஷன் பில்லும் டீலிமிட்டேஷன் பில்லும். இதுக்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் சூழ்ச்சி இருக்கு. நான் என்னன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள். நாம் யாரோடு இருக்கின்றோம், நம்ம யார் ஆள்கிறார்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் பேசுறேன். மீண்டும் சந்திப்போம்.